விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. என்னோட சீரியலை பார்க்காதன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணதே இவர்தான். நான் சிறகடிக்க ஆசைப்பாரு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல உண்மையிலேயே கண்டென்ட் நல்லா இருக்கும், அதுக்காக இல்ல. என்னையும் சௌமியாவும் என் பொண்ணு பாத்திருக்கா. சோ அதுக்கப்புறம் எப்போ ஒரு வாட்டி என்னையும் ஹீரோயினையும் பாக்குறப்போ ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பேட் அப்பா, பேட் ஆஃப்டர் கிட்டுமே அப்படியே தான் இருக்கு. சோ இவங்க as a father இவங்களுக்கு எந்த சேஞ்சஸும் ஆகலன்னு எனக்கு தோணுது. அதாவது இவங்க டைப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா தான மாத்துறேன். பொண்ணா பையனான்னு எனக்கு தெரியல. பாப்பா வெளியில வந்துருச்சு, இவங்க தான் கையில வச்சிருக்காங்க. நவீன் என்ன குழந்தை சொல்லு நவீன், பொண்ணா பையனா கத்திட்டு இருக்கேன். இவங்க அழறாங்க. அவங்களோட ஏஜ் என்னன்னு கேளுங்க நீங்க. இல்ல நீதான் சொல்லுவே ஆல்வேஸ் 16 ன்னு சொல்லிட்டு. ஆல்வேஸ் 18. 16னா லைசென்ஸ் எதுவும் கிடைக்காது. சரி ஓகே. டாஸ்மா கூட போக முடியாது. இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுமோ அதே அளவுக்கு ஹோஸ்டும் சரி, ஜட்ஜஸ் ஆக இருக்கட்டும், அவங்களும் அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் அந்த ஷோ வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மக்களால பார்க்க முடியும்னு நான் நம்புறேன். அப்படி பார்க்கும்போது ஜட்ஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நிறைய இடங்கள்ல பல விதமான விமர்சனங்கள் வந்தது. பட் உள்ள ஆன் தி செட்ஸ் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஆஸ் அன் இண்டிவிஜுவலாகவும் சரி, இல்ல அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு சொல்றதா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல உங்களையும் சரி இல்ல மற்ற கப்பிள்ஸையும் சரி கரெக்டா வழி நடத்திருக்காங்க அப்படின்னு எங்களுக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ ஜட்ஜஸ்ல அவங்கள்ட்ட நீங்க ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் ஆக இருக்கட்டும், இல்லை அவங்க சொன்ன காமெண்ட்ஸ்ல தட் யூ கேன் நெவர் ஃபர்கெட் அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணக்கூடியது. நிறைய வாட்டி இந்த வின் ஆன டைம்லலாம் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ வந்து கோபிநாத் சாரும் ராதா மேமும் நிறைய வாட்டி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, ரெண்டு பேரும் ஒரு நல்ல காம்போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நவீனோட ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் உங்களோட வே ஆஃப் திங்கிங், நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு பர்ஃபெக்ட் காம்போன்ற மாதிரி தான் மேக்ஸிமம். இல்லை நவீன் நிறைய கேம்ஸில் எங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில இடத்துல அட்வைசஸும் கொடுப்பாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு ரியல் லைஃப்ல ஒரு பேரண்டா அந்த பொசிஷன்ல இருந்து எப்படி அட்வைஸ் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க த்ரூ அவுட் த ஷோ நடந்திருக்காங்க. ஐ ஃபெல்ட் இல்லையா, ஒரு பயஸ்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஓப்பனா சொல்லுவாங்க. ஒரு தப்புன்னா தப்பு இல்லை, திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள்னு சொல்லிடுவாங்க. இல்லை இது கரெக்டுன்னா அதுக்குமே தே போத் ஸ்டாண்ட். இப்படிதான் இருக்கும், இங்க இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க அந்த டெம்பர் லூஸ் பண்றதோ இல்ல அந்த மாதிரி கத்துறதோ இல்ல கண்டஸ்டன்ஸுக்கு ஆயிருக்கு. பட் ஜட்ஜஸ் அதை வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. கட் ஆஃப் பண்றதோ பேசும்போது அதெல்லாம் எதுவுமே அது நம்ம தனி செக்மெண்டா வைக்கலாம். இல்ல சொல்றேன், அவங்க உண்மையிலே பேச விடுவாங்க, ஸ்பேஸ் கொடுப்பாங்க. என்ன டெஃபினெட்லி ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட் நானும் கேக்குறேன். ஹோஸ்ட் பத்தியும் கண்டிப்பாக நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். மாகாபானாவாக இருக்கட்டும் இல்ல நிஷா அக்காவாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் சீசன்ஸ்லயும் நாங்க பார்த்திருக்கோம். பட் இந்த சீசன் வந்து நிஷா அக்காவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல நிஷா அக்கா ஹோஸ்ட் பண்ற விதமாக இருக்கட்டும், நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வந்து த்ரூ அவுட் சோஷியல் மீடியா வளம் வந்துகிட்டே இருந்தது. உங்களுக்கு ஆன் தி செட்ஸ் பார்க்கும்போது அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரே அந்த ஷோக்கு போறதா இருந்துச்சு எவ்ரி டியூஸ்டே. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கிறதுனாலதான் சீரியஸ். அந்த இந்த ஷூட்டிங் இருக்கும், அது அந்த காம்படிஷன் இருக்கும், அந்த ஒரு மைண்ட்ல இருக்கும், எப்படி வின் பண்றதுன்னு மைண்ட்ல இருக்கும். ஆனா அந்த அவங்க ஹோஸ்ட் பண்றது நடக்கிறத பார்க்கும்போது அந்த ஒரு எங்களுக்கே வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்துடும். எஸ்பெஷலி நிஷா அக்கா வந்து ஒரு 10 வார்த்தைக்கு ஒரு தடவை சிரிப்பு பண்ணும். மாகா பண்ண வந்து ஒரே வார்த்தையில அவர் பேசுறதே ஒரு பஞ்ச் டைலாக், அதுலயே வந்து ஒரு 10 நிமிஷம் சிரிச்சுட்டே போலாம், நினைச்சு சிரிச்சுட்டே போலாம். சோ அந்த மாதிரி இருக்கும். So it was like I think it was Makapa and Nishaka was perfect combo for this show. Definitely பியூட்டிஃபுல். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. இந்த சீசன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட்க்கு முன்னாடி நீங்க எல்லாருமே ஆல் ஆஃப் யூ டுகெதர் இந்த ரிகார்ட்லெஸ் ஆஃப் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்டா ஃபினாலே இருந்தாங்களா இல்லையா இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக அந்த ஃபேமிலியே வந்து சேர்ந்து ஒரு இடத்துல ஹேங் அவுட் பண்ணி அந்த போஸ்ட் பார்ட்டி வைப்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அண்ட் ரீசெண்டாக நீங்க
மூணார் போனதாக கூட சொன்னீங்க. அந்த மொமெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே முடிச்சு ஒரு ஓரமா வச்சுட்டு கேம் ஷோலாம் இல்ல we are only going to பார்ட்டிங்கிற மோட்ல தான் போயிருக்கீங்க. அந்த பார்ட்டி மோட்ல வந்து டைரக்டருக்கு நாங்கெல்லாம் டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் யோசிச்சிருந்தோம். அதுதான் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அங்க என்னென்ன நடந்தது? how fun it was. You can't believe the director is a very good contestant-ங்க. செம்மையா டான்ஸ் ஆடுறாரு. ஆமா, ஐ திங்க் if I can mention the name Durgadasan, the amazing dancer. அங்கதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் கூட அந்த டயர்ட் ஆகாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஆடிட்டே இருக்காரு. I mean he's basically a teetotaler but still அவங்களோட வைப் வந்து சூப்பரா செட் ஆச்சு. ஐ மீன் லைக் என்ன சொல்றது, நல்ல வைபோட he was dancing around and everything. சோ நீங்களே ஒரு கண்டெஸ்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர்ல வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அவர் வர மாட்டாருங்க, ஏன்னா இஸ் பேசிக்கலி a very shy person, camera shy person. Okay, so behind the scenes behind the scenes, yeah. Beautiful. அதை தாண்டி நீங்க contestants வந்து ஒரு ஃபேமிலியாக டிராவல் பண்ண அந்த டைம்ல சோ அவங்களோட ஷேர் பண்ண மொமெண்ட்ஸ் ஏதாவது ஸ்பெஷலாக இல்ல கிரேசியாக நீங்க பண்ணது ஏதாவது ஷேர்? அந்த ஜிப் லைன் தான் நினைக்கிறேன். ஜிப் லைனை விட அந்த இது அந்த ஏதோ டிராப் ஸ்கை டிராப் மாதிரி ஏதோ போனோம், ஸ்விங் டிராப் மாதிரி. சோ அப்ப வந்து இப்போ எல்லா டாஸ்க்லயும் நம்ம புவியை வந்து ஒரு ஆக்ரோஷமான ஆளா ரெடி டு இதுன்னு பார்த்தோம்ல, அந்த டைம்ல அந்த புவி கண்ணுல ஒரு பயத்தை பார்த்தேன். இன்ஃபேக்ட் எங்க கண்ணுலயும் இருந்துச்சு. சோ அது வந்து மறக்க முடியாத ஒரு இது. இன்னொன்னு என்னன்னா, புவி வந்து ரொம்ப மிஸ் பண்ண, தனியா வந்த பிரியா இருக்குல்ல, இந்த ட்ரிப் மட்டும்தான். சோ இன்ஃபேக்ட் அங்க போய் என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வச்சிருக்கலாமே, ஜிப்லைன் டாஸ்க், இந்த மாதிரி டிராப் பண்றது, வெளியில கூட்டிட்டு போய் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சாங்க. அஃப்கோர்ஸ் அங்க வந்து என்ஜாய் பண்ணதை விட இங்க வந்து இன்னும் டபுள் மடங்கு நம்ம என்ஜாய் பண்ணோம். அவுட்சைட் this thing, ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரா போகும்போது அதுல வந்து பிரியா வராதனால புவிய பயங்கரமா எல்லாரும் கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. பிகாஸ் முன்னார் ஒரு ஹில் ஸ்டேஷன், எல்லாருக்கும் ஜெக்யூசி ரூம் இருந்துச்சு, அவருக்கு மட்டும் கெக்கூசி ரூம் சொல்லிட்டோம். சோ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாப்ல, ஏன்னா பிரியா வர்றதுக்கு அவங்க ஒர்க் இருக்கிறதுனால அவங்களால ஜாயின் வர முடியல. we really missed her. Yeah, we really missed her because Priya is another vibe. So அங்க இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். Okay. But you know what is more beautiful, despite all the lows and highs that you had in the show, உங்க எல்லாருக்கூடயும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. and after the show also உங்களுக்குள்ள வந்து அந்த சிங்காக இருக்கட்டும், இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அது தொடர்ந்து கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிறைய ஹை டைம் யூ ஆல்சோ டாக் அபவுட் யுவர் நியூ ப்ராஜெக்ட், நல்லபடியா போயிட்டு இருக்கு. சோ அதுல வந்து 2 ஃபீமேல் லீட் இருக்கும்போது ஒரு ராஜாவாக பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க மேல் லீடாக. எப்படி இருக்கு அந்த ப்ராஜெக்ட்? tell us about the ambience. Very nice. This is a very good team that I'm working with. And especially the female lead who's come, ஒரு குட்டி பொண்ணு தான், பட் எல்லாமே தமிழ் தெரியாது, ஆனாலும் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கோயிங் குட். அண்ட் அஃப்கோர்ஸ் மீரா மேம் இஸ் இந்த ப்ராஜெக்ட். ஸோ எல்லாரும் ஒரு நல்ல வைபோட, கார்த்திக் சசிதரன் அவரும் இருக்காரு. ஸோ நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு 50 எபிசோட்ஸ் தாண்டி இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் குட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு ஃப்ரம் தி ஆடியன்ஸ். ஸோ இன்னும் நிறைய போனோம். அண்ட் அஃப்கோர்ஸ் கிரேசி இப்போ வந்துட்டு திருப்பி ஏதோ பிரேக் எடுத்து போயிருக்காங்க. திருப்பி ஐ திங்க் ஷீல் கிவ் a re-entry in the serial. ஸோ மற்றபடி இட்ஸ் கோயிங் குட். பியூட்டிஃபுல். நீங்க அவருடைய சீன்ஸ் எல்லாம் பார்த்து விமர்சனங்கள் சொல்றது உண்டா? இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம், லுக் இல்ல ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் மாத்தாது? நான் பாக்குறதே இல்ல அவங்க சீரியல். ஏங்க அவங்க பாக்கியலட்சுமி ஃபேன்? ஆமா, நான் சிறகடிக்க ஆசை பாரு, அது பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல உண்மையிலேயே கண்டென்ட் நல்லா இருக்கும், அதுக்காக இல்ல, உண்மையிலேயே லட்சுமி நல்லா அப்படி பாக்கி ரொம்ப ஸ்லோவா போகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறேன், நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறேன், எப்படி பாக்கியலட்சுமி பிடிக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா சீரியஸா எப்படி வந்து பாக்கியலட்சுமி வந்து தொடர்ந்து பாக்குறா அப்படின்னு சொல்லி, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. I'm not it's a good serial and everything, but then a person who's watching all these shows, எப்படி ஒரு ஆக்டர் நவீன் வெற்றியா இல்லாம ஒரு ஆடியன்ஸ் நவீன் வெற்றியா நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய வாட்டி சோ ஒரே இடத்துல இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா, அது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இத பாக்குற யார் உங்க ஃபேவரட் கோபியா அதுல? நோ வே. சரி யார் பிடிக்கும் சொல்லுங்க. அவரே எனக்கு கண்டென்ட் எடுத்து. எனக்கு கோபி சார் ரொம்ப பிடிக்குங்க. பாக்கியலட்சுமி ஆக்டிங் வைஸ் அம்மா நல்லா பண்றாங்க. சூப்பர். ஆக்சுவலி சிறுகடிக்க ஆசை நீங்க பண்ணல, பாக்கியலட்சுமியும் பண்ணல, கண்மணி அன்போடு தான் பாப்பீங்களான்னு கேட்டேன் நானு. அது எத்தனை மத்தியானம் வருது இல்ல? மத்தியானம் வருது இல்லையா? மத்தியானம் எப்போ வருதுன்னு கூட தெரியாது. அமேசிங். சோ என்னோட சீரியல் பார்க்காதனால அவங்க பார்க்குற சீரியலை நான் பாக்குறேன். ஓகே.
கரெக்ட் சூப்பர் எங்களுக்கு தமிழுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி ஆமா சந்தோஷம் ஆமா இன்னொரு விஷயம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இது வரைக்கும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் திரையில என்னையும் சௌமியாவும் என் பொண்ணு பாத்திருக்கா. சோ அதுக்கப்புறம் எப்போ ஒரு வாட்டி என்னையும் ஹீரோயினையும் பாக்குறப்போ ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பேட் அப்பா பேட் உண்மையிலேயே நாங்க எதுவுமே சொல்லி கொடுத்தது கிடையாது. இவங்க வந்து அந்த ஸ்கிரீன்ல நவீன் ஏதோ சைக்கிளா ஏதோ வண்டியோ இப்படி தள்ளிட்டு பக்கத்துல அந்த பொண்ணு வாக் பண்ணிட்டு வராங்க. அம்மா அப்பா அப்பா பேட் அப்படின்னா எனக்கு எனக்கு எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? யாருமே சொல்லி கொடுக்கல, அவங்களா ஒரு இது சொல்றாங்க அப்படின்ட்டு we were like very surprised. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்னது ஆச்சரியமா இருந்தது, அப்பாவும் சொன்னது ஆச்சரியமா இருந்தது. கொஞ்சம் ஹாப்பியாவும் இருந்துச்சு. இப்ப தெரியுதா ஏன் சீரியல் பார்க்க மாட்டேங்கிறேன். ஆக்சுவலி நான் அந்த கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன், பட் கொஞ்சம் கிளீஷேவா இருக்குமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா நான் உங்களுடைய ப்ரீவியஸ் இன்டர்வியூல பார்க்கும்போது நீங்க பயங்கர பொசசிவ் அப்படிங்கறது எனக்கு வந்து என்னோட சீரியலை பார்க்காதன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணதே இவர்தான். அது ஏன்னு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க இவர்தான். இல்ல நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற, நீ பார்க்காத, வேண்டாம் பாக்காத சீரியல் பாக்காத அந்த மாதிரி அதனாலதான் நான் உங்க சீரியல்ல பாக்குறது இல்ல. ரொம்ப அமேசிங்கான ஒரு குடும்பமா இருக்கீங்க. ஐ திங்க் we also talk சர்க்காசமா இல்ல ஜென்யூனா நல்ல குடும்பம் அப்படின்றீங்களா இல்ல நல்ல குடும்பம்ன்றீங்களா? இப்ப என்ன கோத்துறீங்க பாத்தீங்களா? நல்ல குடும்பம் அப்படின்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் நான் சொல்றேன். மக்களே ஏன் ஃபேஸ் கொஞ்சம் அப்பப்போ பார்க்க ரூடா இருக்கும் நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. நான் ஸ்மைலிங் ஆமாங்க கீழ டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. உங்களுடைய நீங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கத்துக்கிட்ட விஷயம். பட் எனிவேஸ் ஐ திங்க் we should also talk about your kid. வந்ததுல இருந்து வந்து வீட்டுல வந்து 2 குட்டீஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுடைய டாக் and உங்களுடைய பொண்ணு அவங்க எவ்வளவு ஸ்பெஷல், அவங்க வந்ததுக்கு அப்புறம் லைஃப் எவ்வளவு மாறி இருக்கு. நீ அத அழகா இல்ல நீயே சொல்லு நான் என்ன சொல்லணும்னு சொல்றேன்னு பாக்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, ப்ராக்லி வந்து இவங்க ஐ ஃபீல் லைக் இந்த பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு என்னோட டாட்டர் வந்த பிறகு எனக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் வந்திருக்கு. என்ன மாதிரி மாற்றங்கள்? அவங்களுக்கு உள்ள வந்திருக்கு டிஃபரன்ஸ், ஆனா வெளியில உள்ள என்ன மாற்றங்கள் வந்திருக்கு? என்னோட பேரண்ட்ஸ் என்ன வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரியலைசேஷன். ஏன்னா டிட்டோ என்னோட ரெப்ளிகாவே இருக்கா எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும், நைட்டு தூங்காம பிரச்சனை கொடுக்கறதுலயும், அதுக்கப்புறம் சொல்ற பேச்சு கேட்காம இருக்கிறதுலயும். லைட்டா கோளாரா இருக்காங்க. ஆமா கோளார் அப்படியே சொல்லலாம். சோ அந்த வகையில வந்து என்னோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்ட ரியலைசேஷன் வந்து இப்போ எங்க அம்மா கிட்ட நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கேன். இல்லன்னா இதுக்கு முன்னாடி நான் அதுதான் உங்களுக்கு தெரியல, அவர் ரியலைஸ் பண்ணது அவங்க அம்மா கஷ்டப்படுது. சோ அதனால ஃபுல்லா அந்த பக்கம். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஃபோர் கிட் அண்ட் ஆஃப்டர் கிட் இருக்கும்ல. பிஃபோர் கிட் எப்படி இருந்தாங்களோ என்னோட, அதாவது can I say that? சொல்லு. இந்த ஹவுஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சோர்ஸ் அதெல்லாம் வந்து ஆஃப்டர் கிட்டுமே அப்படியே தான் இருக்கு. சோ இவங்க as a father இவங்களுக்கு எந்த சேஞ்சஸும் ஆகலன்னு எனக்கு தோணுது. அதாவது இவங்க டைப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா தான மாத்துறேன். என்னைக்கோ வருஷத்துல ஒரு நாள் வீட்ல இருக்கும்போது இன்னைக்கு கூட நான் தான் மாத்துனேன் டைப்பர்ஸ். நீ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டா நானு சொல்லட்டா? ஐயோ சொல்லட்டா? அதெல்லாம் வேணாங்க. அப்புறம் கரெக்டா சொல்லணும். எப்பயாச்சும் ஒரு தடவை குளிப்பாட்டுறேன். ஷூட்டிங் நான் நிறைய வாட்டி நான் சொன்னாலுமே லைக் இவங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண, விளையாடுறது மட்டும் நல்லா விளையாடுவாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுதான் முக்கியம் இல்ல சைல்டுக்கு. பிசிக்கலா ஸ்ட்ராங்கா. ஆமா கார்டியோ வந்து அவ கூட தான் பண்றாங்க. ஆமா அது வந்து ஏன்னா இவங்களுக்கும் இவங்களோட ஜிம் டைமும் போகுது அண்ட் இவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டபுள் தமாக்கா இவங்க. ஒரு கல்ல 2 மாங்கா. சோ எனக்கு வந்து as a husband இவங்க எந்த சேஞ்சஸுமே எனக்கு தெரியல. ஆஃப்டர் கிட் அண்ட் பிஃபோர் கிட் அப்படியே தான் இருக்காங்க. எப்படி இருக்கணும் சேஞ்சஸ் தெரிஞ்சாதானே ஒரு நான் நல்லது இல்ல, சேஞ்சஸ் இல்லாம அப்படியே இருக்கான்றதா நல்லது. இப்படியும் சொல்லாம அத. ஆமா எப்படி எந்த அளவுக்கு முன்னாடி லவ் காட்டிட்டு இருக்கேனோ ஆஃப்டர் த கிட் ஆல்சோ அந்த அளவுக்கு தான் லவ் காட்டிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் தானங்க. ஆமா என்னையே கோத்துட்டேன். இல்ல அது ஓகே, பட் ஆனா இவங்களோட வேர்ல்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது இல்ல. சோ இவங்களோட ப்ரையாரிட்டி நான் சினிமால இருக்கிற வரைக்கும் என்னோட வேர்ல்ட் சேஞ்ச் ஆகாது. இல்ல இப்போ நமக்கு எப்படின்னா பிஃபோர் கிட் எந்திரிப்போம், லைக் நம்ம சாப்பிட்டு ரெடி ஆகி ஒர்க் போவோம், நம்மளோட ருட்டீன் இருக்கும். பட் ஆஃப்டர் கிட் as a momன்னா மாமுக்குன்னு தனியா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்கும்ல. அண்ட் வெளியில என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரணும். ஆமா அதனால தான் எக்ஸ்ட்ரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் வெளியில. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஐயோ என்னால முடியல.
அதெல்லாம் இருக்கு. அததான் நான் சொன்னேன், உள்ள நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. பட் as a couple ஒரு ஹஸ்பண்டா நீ இந்த சோர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்கிறேன்னு தான் சொல்றேன். சரி ஓகேவா? எனக்கு என்னமோ இது இன்டர்வியூ மாதிரி கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகல. வேற ஏதோ ஷோ மாதிரி கரெக்டா சோஃபா மட்டும் இருந்தா பக்காவா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது கொளுத்தி விடுற ஷோ மாதிரி சால்வ் பண்ணி விட்டுருப்பேன் குடும்ப பிரச்சனைகளை. பட் ஆனா அப்படி நினைச்சுக்காதீங்க, அந்த மாதிரி ஹோஸ்ட் கிடையாது. இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேங்கனால ஒரு ஹாப்பி எண்டிங் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன் அ வெரி பாசிட்டிவ் நோட் ஐ வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் யூ. எப்பயுமே வந்து ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஸ்பெஷல் தான். பட் லவ் மேரேஜ்ல நமக்கான ஒரு குழந்தை அப்படிங்கும்போது அது முன்னாடியே நம்ம நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கும், ட்ரீமியாக இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் இல்லை. ஸோ த மொமெண்ட் யூ ஹேட் ஹர் இன் யுவர் ஹேண்ட், அப்போ என்ன தாட் இருந்தது for you and the moment I had her in my hand I was like நானே ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தை அப்படின்னு. ஐயோ என்னமா பண்ண போறேன். அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட்ஸ் இருந்ததா? அழுதாங்க. ஆக்சுவலி என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஜெண்டர் பொண்ணா பையனான்னு எனக்கு தெரியல. பாப்பா வெளியில வந்துருச்சு, இவங்க தான் கையில வச்சிருக்காங்க. நவீன் என்ன குழந்தை சொல்லு நவீன், பொண்ணா பையனா கத்திட்டு இருக்கேன். இவங்க அழறாங்க. ஏதாச்சும் சொல்லு, ஏதாச்சும் சொல்லு. எப்படி இவ்வளவு வெள்ளையா பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இது சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவங்க கேட்ட क्वेश्चन, என்கிட்ட பேசின வார்த்தை, அப்ப பாப்பாவை கையில வச்சுட்டு இவங்க பெருசான பேருக்கு எத்தனை பசங்க இவங்க பின்னாடி சுத்த போறாங்களோ, எனக்கு ஓவர் டைமா இருக்க போது ஒர்க் அப்படின்னாங்க. இவங்க அததான் சொன்னாங்க, இவ்வளவு அழகா இருக்காங்க பாப்பா அப்படின்னுட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம் ஆனதே கொஞ்சம் லேட்டா இன்னும் ரியலைஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். பேச்சுலராவே வாழ்ந்துட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஆமா அது தெரியும் உங்களுக்கு. சொல்றது வச்சு என்னால கணிக்க. அவங்களோட ஏஜ் என்னன்னு கேளுங்க நீங்க. இல்ல நீதான் சொல்லுவே always 16 ன்னு சொல்லிட்டு. always 18. 16 னா லைசென்ஸ் எதுவும் கிடைக்காது. சரி ஓகே. டாஸ்மாக் கூட போக முடியாது. ஏண்டா தமிழ்க்கு நாங்க அது போட்டுறாங்க, அந்த மாதிரி பழக்கம் இருக்கு. இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கவர்மெண்ட் ஐடி கவர்மெண்ட் வோட் பண்ண முடியாதுல்ல, கரெக்ட், அது இருக்குல்ல. சரி always 18 ஓகேவா? always 18 till I die அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு, பான் ஜோவி. உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன சிரிக்கிறீங்க? நானும் ஏதாவது கண்ணுல தண்ணி வருமா இந்த மாதிரி எமோஷனலா ஷேர் பண்ணி நான் ரொம்ப ட்ரை பண்றேன். இல்ல எனக்கு I was very emotional தான். ரொம்ப நோ எனக்கு வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தது குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தது நான் தான். இங்க 2 பேர் இதுல வந்து ஹை டைம். நம்ம வந்து இவ்வளோ வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், நமக்கு வந்து ஒரு குழந்தை இந்த டைம் கண்டிப்பா தேவை. கோவிட் வேற, யோசிச்சு பாருங்க எவ்வளோ நாள் வந்து 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ப்ராக்லி வந்தான், அதுக்கப்புறமா இதுதான் ரைட் டைம். நமக்கு ஆல்ரெடி ஒரு பாப்பாக்கு முன்னாடி இன்னொரு பாப்பாவை நம்ம வளர்த்துட்டோம். சோ இதுதான் கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு, ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம இன்னொரு பாப்பா இது பண்ணணும்ட்டு. ஆனா நான் வந்து பையன்தான் பிறக்கும், பையன்தான் வேணும்னு ரொம்ப வேண்டிட்டு இருந்தேன் நானு. எங்களுக்குமே 2 பேருமே அந்த தாட்ல தான் இருந்தோம். ஐ மீன் இவங்களுக்கு பையன்தான் வேணும்னு இல்ல, பட் ஆனா பையன்தான் பிறக்கும்னு இவங்க நினைச்சு. பட் எனக்கு என்னன்னா அந்த டைம்ல தான் I had to restart my career. I taken a break. I restart my அப்பதான் தமிழும் சரஸ்வதியுமே ஆரம்பிச்ச டைம். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா இருந்துச்சு. ஸோ எனக்கு சில பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பட் ஆனா யூனோ டைம் போகும், திருப்பி உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பட் பேரண்ட்ஹுட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம பாட்டுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். நீ உன்னோட கெரியரையும் நீ அதை பட் ஐ டிடன்ட் ரிக்ரெட் திஸ் டிசிஷன். ஸோ அதனால you can never you have this beautiful bundle of joy at home. ஆமா. ஸோ அதான் நாங்க வந்து அது பையனா இருக்கோம்னு நினைச்சோம். பட் ஆனா பொண்ணு. ஸோ இப்ப கூட நினைச்சா எனக்கு வந்து வருத்தமா இருக்கு, நான் ஏன் அந்த மாதிரி யோசிச்சேன், எனக்கு பையன்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஐம் வெரி ஹாப்பி. எனக்கு ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் எனக்கு பொண்ணா பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு. எங்க அம்மாவுக்கு தான் நிறைய ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லடா உனக்கு பொண்ணு தான் பிடிக்கும், பொண்ணு தான் வந்து வரும். ஏன்னா நான் வேண்டிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் கன்க்ளூஷன் பண்ணிட்டோம் பையன் தான் அப்படின்னா. ப்ளூ கலர் ஷர்ட். ஆமா என்னோட டெலிவரி அன்னைக்கு இவங்க ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு வந்தாங்க. நாங்க பாய் ரிங் வாங்கி வச்சிட்டு இருந்தோம், ப்ளூ கலர் டவல் எல்லாமே நாங்க ரெடியா வச்சிருந்தோம். உங்களுக்கு ஃபேவரட்? நோ நோ பாய்னா ப்ளூ, கேர்ள்னா பிங்க். அந்த மாதிரில நாங்க யோசிச்சு சடனா எப்ப எனக்கு அந்த டாக்டர்ஸ் வந்து எப்ப அந்த பிங்க் கலர் டவல் எடுத்தாங்களோ அப்பவே எனக்கு என்ன பிங்க் எடுக்கிறாங்கன்ற ஒரு இது இருந்துச்சு. பட் இருந்தாலுமே தாட் அங்க போல, பிகாஸ் ஐ வாஸ் இன் பெயின். கடைசியில டாக்டர் பொண்ணா இல்ல பொண்ணுதான் அப்படின்னு இப்படி ஷாக் ஆயிட்டேன் நான். உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டேன் நானு. அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவை கூட்டிட்டு வந்து என்கிட்ட காமிச்ச பேருக்கு ஐ வாஸ் சோ ஹாப்பி. சரி நம்ம ஏன் இந்த ஜெண்டர் பின்னாடி இப்படி இருக்கோம். பிகாஸ் எனக்கு என்னன்னா நானும் பொண்ணு, அக்காவும் பொண்ணு. ஸோ எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு பையனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்துச்சு. எனக்குமே யூனோ ஒரு தம்பி இல்லை
ஒரு ஒரு பையனை ஒரு குழந்தையா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. ஸோ அதனால நான் எதிர்பார்த்தேன். ஆனா இவ பொன் குழந்தையே இல்ல. ரொம்ப அப்படி சொல்லாத பொன் சிங்கம். எஸ், பெண் சிங்கம், கர்ஜிக்கும் பெண் சிங்கம். ஆனா இவளுக்கு பாவம் ரொம்ப எனக்குதான் ரொம்ப ஓவர் டைம்ல போய்கிட்டு இருக்கு. யூனோ அவங்கள மேய்க்கிறதுல ஷீஸ் வெரி வெரி நாட்டி. இட்ஸ் நைஸ். எப்பன்னா அவங்க தூங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனஸ்ட் மாமாக பேசுறாங்க. ஆமா. பாத்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து விமர்சனங்கள் வந்துரும் போது. ஐயோ இல்ல இப்ப நான் எப்படின்னா நீங்க என்னன்னா பேசிக்கங்க, ஐ டோன்ட் கேர் அந்த மாதிரி சூப்பர் பழகிட்டாங்க. ஒரே ஒரு ஷோ கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருந்தது. நானும் அங்கங்க கொஞ்சம் எமோஷனலா ஏதாவது ட்ரிகர் பண்ணலாமான்லாம் ஏதோ ட்ரை பண்ணேன். எல்லாம் ட்ரிகர் ஆயிடுச்சு. அது சோலி இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். நீங்க வந்து அப்ரோச், உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்ல டுவர்ட்ஸ் லைஃப் அது வந்து ரொம்ப ஃபன் ஃபீலிங்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஐ ரியலி விஷ் இது வந்து ஃபரெவர் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குல்லாக்கு போத் ஆஃப் யூ அண்ட் உங்களுக்கு கிட்டுக்கும் ஒரு பெரிய விஷஸ், டாமிக்கும் ஒரு பெரிய விஷஸ். and thank you so much for your time. Thank you so much. This is the reason I don't ask my daughter to call me by dad. நவீன்னே சொல்லி கூப்பிடுவா. இப்ப நவீன் ஆமா, அது நாங்க போன பெட்டில படிச்சு தெரிஞ்சு நவீன் தான் கூப்பிடுவா. அப்பான்னு கூப்பிட்டா ஏஜ் ஆனது ஃபீல் வருதா? அப்படியெல்லாம் இல்ல. டாடி ஜோன் கூட டாடி ஜோன் போற மாதிரி இருக்கு. டாட் ஜோன். சோ அதனால I thought will psychologically help them to get us more friendly towards us. Like they'll be open to tell what is happening, especially girl kids. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ டேட் அப்படி டேட் கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு இல்லாம டேட் கிட்ட ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம், என்ன விஷயம்னாலும் சொல்லிடலாம் அப்படின்னால இட்ஸ் லைக் a best friend மாதிரி இப்போல இருந்தே I just want to give her that confidence. ஒரு ஜென்சி சைடு சொன்னா ஒரு ப்ரோ கோட இருந்துச்சுன்னா they'll be able to tell, at least speak out without feeling any hindrance inside. அதான் சொல்றேன். Amazing. Thank you so much. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.